வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் தெரியுமா பார்க்க போகிறோம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ப்ராவர்ப்ஸ். நம்ம இங்கிலீஷ் பேசும்போது வெறும் வாக்கியங்களை மட்டும் பேசாமல் தேவைப்படுற இடங்களில் ப்ராவர்ஸை பயன்படுத்தி பேசினோம்னா நம்மளோட பேச்சு கேட்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 10 ப்ராவர்ப்ஸ் மட்டும் பார்க்கலாம். நம்பர் 1, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த தமிழ் பழமொழிக்கு இணையான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன தெரியுமா? A word is enough to the wise. A word is enough to the wise. நம்பர் 2, நத்த வயத்துக்குள்ளேயும் சிப்பி பிறக்கும். இந்த தமிழ் பழமொழிக்கு இணையான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன தெரியுமா? A black hen lays a white egg. A black hen lays a white egg. நம்பர் 3, பட்டக்காலே படும் கெட்ட குடியை கெடும். இந்த தமிழ் பழமொழிக்கு இணையான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன தெரியுமா? It never rains but it pours. It never rains but it pours. அடுத்து பார்க்க போறோம். அடுத்தது என்னது? நம்பர் 4, பழக பழக பாலும் புளிக்கும். இந்த தமிழ் பழமொழிக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன? Fish and company stink in 3 days. Fish and company stink in 3 days. நல்லா கவனிங்க. இந்த ப்ராவர்ப்ல ஸ்டிங்க் அப்படின்னா நாரி அழுகி போய் நாத்தம் அடிக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 5, பசுத்தோல் போர்த்திய புலி. இந்த தமிழ் பழமொழிக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன? A wolf in sheep's clothing. A wolf in sheep's clothing. அடுத்து பார்க்க போறோம். நம்பர் 6, தன் கையே தனக்குதவி. அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த தமிழ் பழமொழிக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன? செல்ஃப் டன் இஸ் வெல் டன். செல்ஃப் டன் இஸ் வெல் டன். அடுத்து பார்க்க போறோம். நம்பர் 7, ஒரு கல்லுல 2 மாங்காய். ஒரு கல்லுல 2 மாங்காய். இந்த தமிழ் பழமொழிக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன? 2 hunts with 1 arrow. 2 hunts with 1 arrow. அடுத்து பார்க்க போறோம். நம்பர் 8, குறைக்கிற நாய் கடிக்காது. கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். குலைக்கிற நாய் கடிக்காது. இந்த தமிழ் பழமொழிக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன? கிரேட் பாக்கர்ஸ் ஆர் நோ பைட்டர்ஸ். கிரேட் பாக்கர்ஸ் ஆர் நோ பைட்டர்ஸ். அடுத்து பார்க்க போறோம். நம்பர் 9, யோசிச்சு பேசுங்க. நல்லா யோசிங்க, அப்புறமா பேசுங்க, அவசரப்பட்டு பேசாதீங்க சொல்லுவாங்களா? ஸோ இந்த பழமொழிக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன தெரியுமா? திங்க் டுடே அண்ட் ஸ்பீக் டுமாரோ. திங்க் டுடே அண்ட் ஸ்பீக் டுமாரோ. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 10, நான் பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா நீ கொட்டைப்பாக்குக்கு விலை சொல்ற. இந்த தமிழ் பழமொழிக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன? I talk of chalk, you talk of cheese. I talk of chalk, you talk of cheese. Dear viewers, spoken English and proverbs. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.